3 தான் அவங்க பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த 3 மட்டும் தெரிஞ்சுட்டாவே போதும். நார்வே 0.949, ஆஸ்திரேலியானா 0.939, சுவிட்சர்லாண்ட்னா 0.939. இதான் ஃபர்ஸ்ட் 3. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதே மாதிரி இந்த கீழே வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட டைமென்ஷன்ஸ் இண்டிகேட்டர் டைமென்ஷன் இண்டெக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து அப்படி நம்ம வந்து அப்படி மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? டைமென்ஷன் என்னென்ன டைமென்ஷன் அப்படின்னா லாங் அண்ட் ஹெல்தி லைஃப், நாலேஜ், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகேவா? நம்ம இங்கே படித்த இண்டெக்ஸே தான் வேற வேற பேரில் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இண்டிகேட்டர் அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அடல்ட் லிட்ரஸி ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஜிடிபி பெர் கேபிட்டா. அதே டைமென்ஷன் இண்டெக்ஸ்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ், எஜுகேஷன் இண்டெக்ஸ், ஜிடிபி இண்டெக்ஸ். இது வந்து நம்ம வந்து 4 இது கொடுத்து இப்போ ஹெச்டிஏயோட இண்டிகேட்டர் விச் ஒன் இஸ் நாட் இண்டிகேட்டர் ஆஃப் ஹெச்டிஏ அப்படின்னு கொடுத்து 3 வந்து கரெக்டானது கொடுத்து 1 வந்து தப்பானது கொடுக்கல. அதனால இந்த பாக்ஸில் இருக்கிறது அப்படி நம்ம படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ வந்து பிஸ்வஜித் குஹா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இந்த ஹெச்டிஏல வந்து முக்கியமான இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் எல்லாம் வந்து இவங்க கால்குலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் கிரியேட் பண்ணதுல வந்து ஒரு 4 இண்டிசஸ் சொல்லியிருப்பாரு. HDA1, HDA2, HDA3, HDA4 அப்படின்னு. இப்போ வந்து HDA1 எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஎன்டிபியோட மெத்தடாலஜி பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த HDA வந்து என்லார்ஜ் பண்ணியிருப்பாரு. எப்படி என்லார்ஜ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு 3 டைமென்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி அவங்க வந்து 3 டைமென்ஷன்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்களா, அது கூட இவர் 3 டைமென்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாரு. என்னென்ன அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப், பாவர்ட்டி எரடிகேஷன் அண்ட் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3. ஆல்ரெடி அவங்க கொடுத்த டைமென்ஷன் என்ன அப்படின்னா 3 லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன் இண்டெக்ஸ், ஜிடிபி. இது 3 தான் அவங்க கொடுத்தது. இவர் இந்த பிஸ்வஜித் குஹா என்ன சொல்றாரு அப்படின்னா ஹெச்டிஏல சில இதை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் 4 இண்டிசஸ் சொல்றாரு. HDA1, HDA2, HDA3, HDA4ன்னு. இவர் வந்து ஒரு 3 டைமென்ஷன் ஆட் பண்றாரு. என்னென்ன அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப், பாவர்ட்டி எரடிகேஷன், அர்பனைசேஷன். இது 3மே. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை. இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் முடிஞ்சிடும். அவ்வளோதான் HDA பொறுத்தளவு. HDA பொறுத்தளவு சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா 2 பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட், இந்தியன் எக்கனாமிஸ்ட் 2 பேரும் 1990 வந்து முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1990 இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா UNDP தான் ரிலீஸ் பண்ணுது. இது 3 இண்டெக்ஸ் வச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் இண்டெக்ஸ், ஜிடிபி பெர் கேபிட்டா வச்சு. அதுக்கப்புறம் 2016 படி நம்ம 3 தெரிஞ்சுக்கிறோம். நார்வேயோடது, ஆஸ்திரேலியாவோடது, சுவிட்சர்லாந்து. இதுதான் டாப் 3 கண்ட்ரிஸ். அப்புறம் பிஸ்வஜித் குஹா பற்றி படித்தோம். அது வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா HDA இன்னும் கொஞ்சம்